காரைக்காலில் சக மாணவியின் தாய் கொடுத்த விஷம் கலந்த குளிர்பானத்தை அருந்திய பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய கோரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். நந்தா, காரைக்காலில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பள்ளி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால வெளிப்புற நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். காரைக்கால் மாவட்டம் தனியார் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் அந்த பாலமணியன் என்ற மாணவருக்கு சக மாணவியின் தாயான சகாராணி விக்டோரியா குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில உடல்நல கோளாறு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து அந்த மாணவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் உரிய சிகிச்சை அளிக்கப்படல என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த மாணவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில மாணவன் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தை கண்டிச்சு பல்வேறு அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் அதே போல நேற்று காரைக்கால்ல முழு கரையெடுப்பு போராட்டம் மற்றும் அமைதி பேரணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த மாணவன் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக புதுச்சேரி அரசு ஒரு மருத்துவ குழு அமைத்து அதன் மூலமாக இந்த மாணவரோட உயிரிழப்புக்கான காரணம் குறித்து கேட்டறிஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மருத்துவ குழுவினர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவனுக்கு சிகிச்சை அளிப்பதில் அலட்சியம் காட்டியதாக அரசு மருத்துவமனை மருத்துவர்களான விஜயகுமார் மற்றும் பாலாஜி ஆகிய இருவரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கார். இதற்கான அரசாணையும் நேற்று புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கு. அந்த பணியிட நீக்க சம்பவம் அந்த பகுதி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்றே கூறலாம். குறிப்பா இந்த பணியிட நீக்கத்தை ரத்து செய்யணும். மேலும் கொரோனா காலத்தில் அயராது பாடுபட்ட இருவர்கள் மீது ஏற்பட்டுள்ள அவப்பெயரை நீக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி காரைக்காலில் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது கருப்பு பேட்ஜ் அணிந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த திடீர் போராட்டத்தால் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு முற்றிலுமாக முடங்கியுள்ளது என்றே கூறலாம். இதனால் 500க்கும் மேற்பட்ட அந்த சிகிச்சைக்கு வெளிப்புற நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றவர்களும் அதே போல இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மருத்துவர்களோட போராட்டம் நடைபெற்று வருவதால இந்த காரைக்கால் அரசு மருத்துவமனையில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர்கள் அறிவிப்பை ரத்து செய்யும் வரையில மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம் தொடரும் எனவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்னன்னா, திங்கட்கிழமை முதல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாகி ஏனாம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போவதாகவும் இதோட மருத்துவர்களின் ஒருங்கிணைப்பு சங்க நிர்வாகிகள் தெரிவித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி பாலமுத்துமணி, விவரங்களுக்கு.